கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி பாட்டி 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி பாட்டி கிட்ட பேசல. இருந்தாலும் அவங்க மேல ஒரு அனுதாபம் பார்வை பார்த்துட்டு வராங்க. புதுசா ஓபன் பண்ண கம்பெனி விஷயமா நான் ஒரு வாரம் வெளியூர் போக வேண்டியதா இருக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வெளியூர் கிளம்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி தான் இப்போ ஊர்ல இல்லையே, கூடவே சந்திராவும் கிளம்பியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு ரேவதி கேட்கவும், ஆமாம்மா பாட்டியை பார்த்து அம்மாவுக்கு செஞ்ச உதவிக்கு நம்மளாவது நன்றி சொல்லணும் அப்படின்னு துர்கா, ரேவதி, ரோஹிணி 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க பாட்டி இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல ரேவதி போகிறாங்க. ரேவதியை பார்த்ததும், அடடே வாமா ரேவதி, நீ வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டி உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், பாட்டி கையால் தான் சாப்பிட போகிறோங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷமாக நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக, அதுக்கப்புறம் பாட்டி எங்களுக்கு விளையாடணும் போல் இருக்குது, சின்ன வயசில் விளையாடாத விளையாட்டெல்லாம் நாங்கள் இங்கே விளையாடணும்னு ஆசையாக இருக்குது பாட்டிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் எல்லாரும் எப்போ வருவீங்க, இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவீங்கன்னு நானும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உங்களோட ஒன்று நானும் சேர்ந்து விளையாட வரேங்கிறாங்க. பாட்டி எங்களோட உங்களால் விளையாட முடியுமாங்கிறாங்க. ஏன் முடியாது, இப்போ பாருங்க நான் உங்களோட தான் சேர்ந்து விளையாட போகிறேன். சரி என்ன விளையாட்டு விளையாடலான்னு கேட்கவும், கண்ணாமூச்சி விளையாடலாமா பாட்டிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விளையாட்டாச்சே, சரி நானும் விளையாடுறேன், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. ராஜராஜன் இதெல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடி இந்த வீட்டில் ஜெகஜோதியாக செழிப்பாக வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது திரும்ப வராதான்னு நினச்சி ஏங்கினதுண்டு. ஆனால் அந்த நாட்கள் இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு என் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சந்தோஷமாக விளையாடுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, ஆமாப்பா ராஜராஜா, நீங்கள் எல்லாரும் இங்கே வரமாட்டிங்களா, இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோமான்னு நிறைய நாள் நான் ஏங்கியிருக்கேன்ப்பா. இப்போ தான் அந்த கடவுள் கண்ணை திறந்திருக்காரு. இப்போ தான் நம்ம குடும்பமே எல்லாம் சந்தோஷமாக ஜெகஜோதியாக இருக்குது. என்ன சாமுண்டீஸ்வரியும் வந்திருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அத்தையும் கூடிய சீக்கிரம் நம்மளோட ஒன்றா சேர்ந்து இங்கே வருவாங்க பாருங்கங்கிறாங்க மயில்வாகனம். கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாங்க பாட்டி, பிஸ்னஸ் சம்மந்தமாக அத்தை வெளியூர் போயிருக்காங்க, வரதுக்கு 2-3 நாள் ஆகும். சரி உங்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமேன்னு நாங்களும் எல்லாரும் வந்தோம். கூடிய சீக்கிரம் அத்தையும் இதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்தான் போகிறோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதே மாதிரி மறுபடியும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா கார்த்தி, நீ சொன்னால் நிச்சயமாக நடக்கும்னா நீ சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்க. சாமுண்டீஸ்வரியோட மனசும் கூடிய சீக்கிரம் மாறுங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பாட்டி எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடலான்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, நம்மளுக்கு கண்ணை கட்டி விட்டாங்கன்னா தெரியாத மாதிரி கார்த்தியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல ரோஹிணிக்கு கண்ணை கட்டி விடுறாங்க, அடுத்தது ரேவதிக்கு கண்ணை கட்டி விடுறாங்க. ரேவதி நினைச்ச மாதிரியே கார்த்தியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லாரும் கேலி கிண்டலுமா பேசுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இல்லை நான் பாட்டின்னு நினைச்சேங்கிறாங்க. நீ போய் தானே சொல்ற, பாட்டிக்கும் கார்த்திக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாத என்ன அப்படின்னு ரோஹிணி கிண்டல் பண்ணவும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ரேவதி. அடுத்தது துர்காவுக்கு கண்ணை கட்டி விடுறாங்க. துர்கா விளையாடிட்டு இருக்கும்போது தட்டி விட்டு கீழே விழ போற நேரத்தில் அவங்க கழுத்துல கிடந்த தாலி வெளியில வந்துருது. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மயில்வாகனம், ராஜராஜன், ரேவதி இவங்க 3 பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். பாட்டி, ரோஹிணி, சுவாதி இவங்க எல்லாரும் வாய் மேல கை வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. எல்லாரும் பதட்டப்படாதீங்க, நான் நடந்ததை சொல்றேன்னு கார்த்தி சொல்றாங்க. நவீன், துர்கா 2 பேர்த்துக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா கார்த்தி, இது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமேங்கிறாங்க. நவீன், துர்கா 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் போய் கல்யாணத்தையும் பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த உண்மை தெரிஞ்சது. சரி வீட்டில் வந்து அத்தைக்கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த மாப்பிள்ளையை பற்றி என்ன ஏது விவரமே எதுவும் தெரியல. அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசவும் முடியல. சரி பொறுமையாக இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க கார்த்தி. அப்படியப்பா, சீக்கிரமாக இதை பற்றின விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுங்க. அந்த நவீன் பையன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். துர்காவுக்கு பிடிச்சிருந்தா அந்த பையனையே சேர்த்து வச்சிட வேண்டியதானே அப்படின்னு பாட்டி சொல்லவும், நவீனுக்கு துர்காவை பிடிச்சதுனால தான் நம்ம வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அத்தைக்கு அவனை பிடிக்கல, அவனை வெளியில் போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நவீன் அவங்க சேர்த்துக்க மனசு இல்லாமல் இருக்காங்க. நவீனை பார்க்கும்போதெல்லாம் அவங்களும் கோவப்படுறாங்க. நவீன் துர்காவோட காதலை அத்தை இன்னும் புரிஞ்சுக்கல. அதனால தான் அவங்க கோவத்தில் இருக்கும்போது நம்ம இதை பற்றி பேச வேண்டாம்னு நாங்களும் தள்ளி போட்டு இருக்கோங்கிறாங்க. ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம்ப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம தள்ளி போட வேண்டாம், தாமதிக்க வேண்டாம். சீக்கிரமா நாளுங்கிழமை பார்த்து 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டி. ராஜராஜன், அம்மா நீங்க சொல்றது சரிதான், பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் பெத்தவங்க கடமை. சாமுண்டீஸ்வரி கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு எல்லாரும் பொறுமையா இருக்காங்க. எலெக்ஷன் முடியட்டும், கண்டிப்பா அதுல சாமுண்டீஸ்வரி தான் ஜெயிக்க போறா. அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா இந்த விஷயத்தையும் சொல்லி கொண்டாடிடலாங்கிறாங்க. இங்க சிவனாண்டி, முத்துவேல் 2 பேரும் ஒரே சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் இருக்காங்க. டே மவனே, நிச்சயமா நம்ம ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம தோத்து போயிட்டோம்னா ரொம்ப அசிங்கம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சாகணும். சாமுண்டீஸ்வரி வேற ஊர்ல இல்ல. இப்ப பார்த்து பொட்டியை கீது மாற்றி வச்சாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம தோத்துடுவோங்கிறது உறுதி. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, சித்தப்பா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு சித்தி இருக்காங்க இல்லையா, சித்தி கிட்ட கேட்போங்கிறாங்க. சரி
சரி உடனே ஃபோனை பண்ணி சித்திகிட்ட பேசி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாங்கிறாங்க. சிவனாண்டி உடனே அவங்க சித்தின்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணனதும், என்ன சிவனாண்டி இவ்வளவு நாளாக எனக்கு ஃபோன் பண்ணணும் கூட உனக்கு தோணலையா? இந்த சித்தி இருக்கிறதே உனக்கு தெரியலையா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சித்தி அப்படியெல்லாம் இல்லை சித்தி, ஊருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே நேரம் இல்லை. அதாவது சாமுண்டீஸ்வரி என்னை எதிர்த்து எலெக்ஷனில் நிற்கிறா, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்போ பார்த்தா ஓட்டெல்லாம் அவளுக்கு தான் விழுந்திருக்கும் போல இருக்கு. அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக நான் ஒரு சவால் விட்டுருக்கேன். இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சுட்டா அவள் வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் என் வீட்டு வாசல் முறை செய்யணும். அப்படி ஒரு வேளை நான் தோத்துட்டா அவள் வீட்டு வாசலில் போய் முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். என்ன செய்யறதுன்னு தெரியல சித்தி. அவசரப்பட்டு வாய் விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஜெயிக்க போகிறது என்னமோ அவள் பக்கம்தான் அதிகமாக சப்போர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமான்னு பார்க்குறேங்கிறாங்க சிவனாண்டி. ஓ அப்படியா, சாமுண்டீஸ்வரி பற்றி தான் எனக்கே தெரியுமே. ஆமாம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, என்னையே நீ பார்க்காம பேசாமல் இருந்த. சித்தி நான் இங்கே இருந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதான் கவனிக்க முடியாமல் போச்சு, மன்னிச்சிடுங்க சித்தி. நான் இப்போ உங்களை பார்த்தே ஆகணுங்கிறாங்க. சரி நேரில் வா பேசிக்கலாம். ஆமாம், சாமுண்டீஸ்வரி கிட்ட ஏதோ ஒரு டிரைவர் வேலை பார்க்குறான், அவனையே மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு சொன்னீங்க. அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. அவனை பற்றி நான் உங்ககிட்ட நேரில் விலாவரியாக சொல்கிறேன் சித்தி. பேசுறதுக்கெல்லாம் அது நேரம் பத்தாதுங்கிறாங்க. அப்படியா சொல்கிற? சரி பின்ன நேரில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டியோட சித்தி வெளியில் இருக்கிறவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. வட்டி பணம் கொண்டு வந்துட்டு, மேடம் நான் வாங்கின பணத்தை விட வட்டி அதிகமாகவே கொடுத்துட்டேன், இதோட முடிஞ்சது, இதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்காதீங்க, இதுவே அதிகம்தான், இனிமேல் கேட்டிங்கன்னா அநியாயம், இதுக்கப்புறம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு அவங்க சித்தி, ஓஹோ வாங்கும்போது ஒரு யோசனை, வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு யோசனையாக வாங்கிட்டு இப்போ நியாயம் தர்மம் பாவம் அநியாயம் பார்த்துட்டு இருக்கிறியா? சரி சரி நானும் உன்னை பாவம் பார்த்து தான் வர்றேன், நீ வந்ததே வந்த, ஒருவேளை எங்கள் வீட்டில் நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்தி கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. கூடவே 2 ரபடிங்களையும் கிட்ட நிறுத்தியிருக்காங்க. வேணுங்கிற வரைக்கும் சாப்பிடு, வயிறார சாப்பிடு, வயிறார சாப்பாடு போடுறது தான் எங்கள் குடும்ப வழக்கம், நல்லா சாப்பிடு அப்படின்னு வேண்டிய அளவு சாப்பாட்டு போடுறாங்க. சாப்பிடு சாப்பிடுங்கிறாங்க. அவரும் திக்கி திணறி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய தடி உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்து அந்த அம்மா கையில் அந்த ரவடிங்க கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் வேண்டிய அளவு போடுறாங்க. என்னடா சொன்னேன், இதை வாங்கிட்டு வட்டி கொடுக்க கசுக்குதா, அதுவும் அநியாயம் வேற பார்க்குறியா, இனிமேல் பணம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அடி அடின்னு இருக்கிறாங்க. இல்லைங்கம்மா உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் கொடுத்துட்றேன் என்னை விட்டுருங்க, அடிக்காதீங்கன்னு அலறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சிவனாண்டி முத்துவேல் வந்துடுறாங்க. நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது, சித்தி எதுக்காக இவனை இந்த அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சித்தி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. அடடா சிவனாண்டி வாப்பா வா. சிவனாண்டி பிரச்சனைன்னு வந்தா மட்டும்தான் சித்தியோட ஞாபகம் வருமா, ஏன் அதுக்கு முன்னாடியெல்லாம் உனக்கு ஞாபகமே வரலையாங்கிறாங்க. ஐயோ சித்தி அப்படியெல்லாம் இல்லை, நினச்சிட்டு தான் இருப்பேன், என்ன செய்யறது, ஊரில் அளவு கடந்து வேலை இருக்கு, எல்லாம் ஒருத்தனே பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதான் என்னால் வர முடியாமல் போச்சு சித்திங்கிறாங்க. அது உனக்கு சித்தியோட ஞாபகம் வந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். சாமுண்டீஸ்வரியை ரொம்ப நாளாக நானும் பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ மூலமாக வந்திருக்கு, பார்த்துருவோம், நேரடியாக மோதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாடா, உங்களை கூட்டிகிட்டு போய் சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி நிறுத்தினா தான் அந்த சாமுண்டீஸ்வரியை அடங்கு வச்சுட்டிங்கிறாங்க. சரி ஒரு கை பார்த்துடுவோம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்புறேங்கிறாங்க.